ஹாய் ப்ரோ. நான் ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டேன். ஸோ, இதில நம்ம லிமிட்டடா ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கோம். ஒன்ஸ் வந்து கிளையண்ட் இத பார்த்துட்டு அவங்களுக்கு இது இந்த மாரி இருந்துச்சுன்னா ஓகே. இது மாரி அவங்க கஸ்டமைஸ்டபுளா மாத்திக்கலாம். ஆ இது வந்து சிம்பிளா உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்காக. ஸோ, இதில நான் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட். இதில வந்து நம்மளுக்கு ஓவராலா எல்லாமே காமிச்சிரும். இதில நான் கெமிஸ்ட்ரி கிளாஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த 2ம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ தட் அதோட அனலிட்டிக்ஸ்லாம் எனக்கு இங்க காட்டுது. ஸோ இப்போ நான் என்னன்னா, ஒரு யூசர்ஸ் அப்படின்னா, இப்போதைக்கு நான் சும்மா யூசர்ஸ்ன்னு வச்சிருக்கேன். யூசர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அந்த மாரி நம்மளுக்கு 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க வந்து இந்த யூசர்ஸ் நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம். இதுல போய் ஸ்டூடண்ட்னா ஸ்டூடண்ட்ன்னு குடுத்துக்கணும், டீச்சர்னா டீச்சர்ன்னு குடுத்துக்கணும், பேரண்ட்னா பேரண்ட்ன்னு குடுத்துக்கணும். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு நேம் குடுக்கிறேன். கார்த்திகேயன் பின்னு சும்மா குடுக்குறேன். அட்மின் 1 சம் நேம், பாஸ்வேர்ட். இந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு அவங்களும் லாகின் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர். ஸோ இப்போ நான் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கார்த்திகேயன் பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயிலில் கிரியேட் ஆயிரும். இந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு நான் லாகின் பண்ணால் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக லாகின் ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து பிறகு போக போக அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இதேமாரி டீச்சர்ஸும் யார் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், பேரண்ட்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கிளாஸஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த கிளாஸஸ்ங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபிசிக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன டீச்சர் டீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணிக்கலாம். இங்கே இப்போதைக்கு நான் வந்து வினோ அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபீஸ் எவ்வளோ, இந்த கிளாஸுக்கு மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸுக்கு நான் வந்து ஒரு ₹700 ஃபீஸ்ன்னு சொல்லி கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போ நடக்கும் இந்த கிளாஸ் அப்படின்னு இதை நம்ம கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ ஃபிசிக்ஸ் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸில் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கவுங்களெல்லாம் ஆட் பண்ணோம் கரெக்டாக. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டூடெண்ட்டை நான் கார்த்திகேயன் பி அப்படிங்கிறது எனக்கு இங்கே வருதா. ஸோ அந்த கார்த்திகேயன் பியை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன டேட்டில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கலாம். நான் வந்து 1ஆம் தேதியில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்ரோல் ஸ்டூடெண்ட்டு கொடுத்தீங்கன்னா கார்த்திகேயன் பி வந்து இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸில் என்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். இதேமாரி நிறைய கிளாஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ராகுல்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணி பார்த்தா சாரி இங்கே ராகுல் அங்கே ரகு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணுறதும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ தட் இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸ் அட்டண்டன்ஸில் யார் யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் கிளாஸில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து அட்டண்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அட்டண்டன்ஸ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போது இது மாதிரியே ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நம்ம அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு நம்ம அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ராகுல் இங்கே வந்து ஆப்ஷன்னு ப்ரெசன்ட் போட்டு ப்ரெசன்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கெமிஸ்ட்ரி கிளாஸ் போனேன்னா எனக்கு ரகுங்கிறது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ இது மாதிரியே நம்ம வந்து கிளாஸில் வந்து கிளாஸ் மெம்பர்ஸையும் டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே போல் அட்டண்டன்ஸும் மேனேஜ் பண்ணிக்கலாம். பில் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து காட்டணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிளைண்ட்டுக்கு எப்படியோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் லாகின்ல அவங்க நம்ம பில் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோன்னா இப்போ ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கார்த்திகேயன் பின்னு இருந்தாங்களா, அவங்கள நான் சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியூ டேட் என்னைக்குள்ளே அவங்க பே பண்ணணும். அப்போ 10ஆம் தேதிக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து அன்பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணேன்னா எனக்கு கார்த்திகேயன் பிக்கு வந்து இந்த இந்த பில் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அன்பெய்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நான் என்னன்னா இப்போ எனக்கு அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நானே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் இது பேரண்ட்ஸ் மார்க் பண்ணால் கூட மார்க் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கார்த்திகேயன் பி வந்து டியூ அமௌண்ட்டு $700 இருக்குது, ருபீஸ் போடணும். ஸோ இப்போ 700ம் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா 700 போட்டுட்டு என்னைக்கு பே பண்ணாங்க, இன்னைக்கு தான் பே பண்ணாங்க, கேஷாக என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரி அந்த பேமெண்ட்டில் என்ட்ரி வந்துடும். ஸோ அந்தந்த இன்வாய்ஸ்க்கு இப்போ எனக்கு இந்த இந்த இன்வாய்ஸ்க்கு பார்த்தா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கு. அதே போல் இந்த இன்வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹700 வந்திருக்கு எனக்கு. இந்த இன்வாய்ஸ்க்கு அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்கம் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருந்தீங்க அதானே. ஸோ அதனால் நான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சிம்பிளாக. ஸோ இதில் என்னென்னா நம்ம எக்ஸ்பென்ஸ்னா எக்ஸ்பென்ஸு, இன்கம்னா இன்கம். இப்போ எனக்கு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க.
இன்கம் எனக்கு என்ன வருது, ஒரு புக்கு செல் பண்ணேன் நான், அதை வந்து இன்கமா ரெக்கார்ட் பண்றேன். ஸோ புக்கு புக்கு வந்து அமௌண்ட் வந்து 100 ரூபி போட்டுட்டு என்னைக்கு நான் சேல் பண்ணேன், ஏதாவது நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணது வந்து இன்கம்னு சொல்லி போட்டுட்டு புக்குன்னு சொல்லிட்டு அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. அதே போல் நம்மளுக்கு இங்கேயே அப்டேட் ஆயிரும். ஸோ ப்ரீவியஸாக எனக்கு 300 ரூபி, இப்போ 200 ருபீஸ் வந்து எனக்கு அமௌண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ இது மாதிரியே முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் அவங்க கேட்குற மாதிரியா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுற மாதிரினா கூட பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம இங்கே வந்து ஓவராலாக பார்த்துக்கலாம். மொத்தம் நம்ம அமௌண்ட் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி. இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா அதெல்லாம் இங்கே வரும். இப்போ இதை வந்து வாட்டர் பில் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து 600 ருபீஸ்னு போட்டுட்டு இன்னைக்கு டேட்டில் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா சேவ் என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரே நிமிஷம், நெட்டு கட் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு வாட்டர் பில் அப்படின்னு போட்டுட்டேன். அமௌண்ட் வந்து ஒரு 600 அண்ட் இன்னைக்கு டேட்டில் வந்துச்சு. சேவ் என்ட்ரி போட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு, வாட்டர் பில்லு 600. எனக்கு இப்போ வந்து 800 நான் மைனஸில் இருக்குது எனக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். இப்போ எனக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸில் எவ்வளோ என்ரோல் பண்ணியிருக்காங்க, எத்தனை ப்ரெசென்ட் ஆப்சென்ட், ஓவராலாக லீவ் எத்தனை, ஓவராலாக எனக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஃபிசிக்ஸ் கிளாஸ் பார்க்கணும்னா ஃபிசிக்ஸ் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்குள்ளது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்துடும். இதுதான் இப்போதைக்கு பேசிக்காக பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது வந்து இதே மாதிரியே பண்ணால் ஓகே அப்படின்னா நம்ம இதே மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் போயிட்டு நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம், பேசிக் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இமெயில் ஐடி பார்த்துக்கலாம், அது இதுன்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹோம் பேஜும் பண்ணியிருந்தேன். இது ஹோம் பேஜ் வந்து சும்மா ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இதை ஷேர் பண்ணுங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணோன்னா கூட பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்யூ ப்ரோ.